ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இந்த டியூட்டரில் நம்ம என்ன பார்க்கணும், மேத்துங்கிற மாடியூல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு டேரெக்டாக மேத்தை இம்போர்ட் பண்ணிக்கிடுவோம். மேத் இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா பிரிண்ட் மேத் டாட் பைங்கிற ஒரு வேரியபிள் பையோட வேல்யூ என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ ரன் பண்ணுவோம். பையோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3.1415 இப்படி போய்கிட்டே இருக்குது. பைனா இது மேத்து பையோட வேல்யூ யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். வேறு மேத் டாட் இ எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூவை மேத் டாட் இ இப்போ ரன் பண்ணுவோம். ஐயோ, ரன் பண்ணோம்னா எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ மேத் டாட் இயோட வேல்யூ வந்துடும். அதாவது 2.7182. வேறு மேத்தில் என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் அதாவது இப்போ ஒரு நெகட்டிவ் நம்பரை பாசிட்டிவ் நம்பரை விட்டால் அப்சல்யூட்னு உண்டு மேக்ஸில். அதாவது -9 இது ஈக்குவல் டு +9 தான். இப்போ வேறு அப்சல்யூட்னு நம்ம மேக்ஸில் சொல்லுவோம். அதை எப்படி ப்ரோக்ராமில் பண்ணுறது பார்ப்போம். மேத் டாட் ஆப்ஸுங்கிற இன்பில்ட் மேத் மாடியூலில் இருக்குது, அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே -33 கொடுத்தோம்னா 34 கொடுத்துருக்கேன். இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா 34ன்னு வரப்போகுது. ஐயோ, மாடியூல் ஆப்ஜெக்ட் ஹஸ் நோ அட்ரிபியூட் ஆப்ஸ். ஏபிஎஸ் ஏடி போட்டோன்னா ஏபிஎஸ் கரெக்டாக கொடுத்துருக்கேன். இப்போ ஏன் வரல இந்த லெவன்ஸ் ஒரு வேளை என் இதில் வர மாட்டேக்கு. சரி, அடுத்து பார்ப்போம். பிரிண்ட் ஃப்ளோருங்கிற யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ளோர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஃப்ளோர் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா 4.7 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ரன் பண்ணுவோம். ஐயோ, இதை கமாண்ட் லைனாக மாற்றிக்கிறோம். மாடியூல் வேண்டாம்னு நினைக்கிறேன், டேரெக்டாக யூஸ் பண்ணாலே வந்துடும் நினைக்கிறேன். ஆப்ஸ் அதுதான் சொல்லுது. ரன் பண்ணுவோம். நம்ம ஆப்ஸ் மேத் மாடியூலில் போய் கொடுக்க மாட்டேன், நம்ம டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது 34ன்னு வந்துட்டு நம்ம மைனஸ் கொடுத்தா இப்போது ஃப்ளோர்னால் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 4.7 கொடுத்தோம், 4ன்னு எடுத்துருக்கு. அதாவது ஃப்ளோர்னால் என்ன செய்யும்னா இப்போ 4.9 வந்தாலும் அதை 4ன்னு தான் கன்சிடர் பண்ணிக்கிடும். 4 தான் எடுத்துக்கணும். இப்போ 5.9 இருந்தால் அதை 5 தான் எடுத்துக்கணும். இதை நம்ம ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவோம். ஒரு நம்பரில் டிவைட் பண்ணும்போது அந்த ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் ஆகும். இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது சீல்னால் ஒன்றும் இல்லை. 4.1 இருந்தாலும் அதை 5ன்னு எடுத்துக்கணும். அதாவது கிரேட்டஸ்ட்டாக எடுக்கும், இது ஸ்மாலஸ்ட்டாக எடுக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் ட்ரை பண்ணேன். பிரிண்ட் மேத் டாட் ஆப்ஸ் சில்லி CEIL இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நான் 4.1ன்னு பாஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட்டில் 5ன்னு வரும். பார்த்தீங்கன்னா 5.0 வந்துட்டு லோவஸ்ட்டாக இருந்தாலும் அது கிரேட்டஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த சீல் ஃபங்க்ஷன். அடுத்தால என்ன பண்ணணும், ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கவும் மேத்தில் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. பிரிண்ட் மேத் டாட் ஃபேக்டோரியல்னால் ஒன்றும் இல்லை. இப்போ 5 கொடுத்தோம்னா 1 × 2 × 3 × 4 × 5 வரை மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் ஃபேக்டோரியல். அதுக்கு ஃபேக்டோரியல்ங்கிற இன்பில்ட் ஸ்பேஸ் வந்துட்டேன். இப்போ கொடுத்தோம்னா இப்போ நான் 5 கொடுக்கணும்னா 120 தான் ஃபேக்டோரியல் ஆஃப் 5. இதை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் நம்மளுக்கு 120 வந்துட்டு. இப்போ அடுத்தால என்ன பண்ணுறோம், ஜிசிடி யூஸ் பண்ண போகிறோம். ஜிசினா ஒன்றும் கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர். மேத் டாட் 2 நம்பரையும் ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் காமனாக டிவைட் பண்ணுவோம். அந்த இதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது மேத் டாட் ஜிசிடி நினச்சி அப்புறம்னா 10,125 பாஸ் பண்ணேன். இப்போ ரன் பண்ணேன். இந்த ரெண்டுக்கும் என்ன நம்பர் காமனாக டிவைடுன்னு பார்க்க போகிறோம். மேத் டாட் ஜிசிடி மாடியூல் ஹஸ் நோ கேபிட்டல் ஜி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்ப்போம். இல்லைனா ஜியை டேரெக்டாகவே யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜிசிடியை பார்ப்போம் என்ன நடக்குன்னு. அதே தான் ஜிசிங்கிறது எங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். 2.7 ஆனால் ஜிசிடியும் இருக்குது. இப்போ டேரெக்டாக யூஸ் பண்ணி பார்ப்போம். டேரெக்டாக யூஸ் பண்ணாலும் வர மாட்டேங்குது. ஆனால் சிஸ்டத்தில் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆண்ட்ராய்டில் என்னென்னு மக்கப் பண்ணுது. சரி, அடுத்தால பார்ப்போம். அடுத்தால சைன் காசோட வேல்யூ பார்ப்போம். பிரிண்ட்டு மேத் டாட் சைன். நம்ம சைன் 13னா 13 கொடுக்கக்கூடாது, அதோட பை வேல்யூ வச்சு தான் கொடுக்கணும். அதாவது π/2னா 90, பையோட வேல்யூ 180, /2னால 180 / 2 90 டிகிரி. அப்போது 90 அப்படி தான் கொடுக்கணும். இப்போ மேத் பையோட வேல்யூ யூஸ் பண்ணால் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம் எல்லாம் பார்த்தோம். மேத் டாட் π/2 அப்படின்னா sin 90 வேல்யூ 1 தான். இப்போ அவுட்புட்டில் 1 வருதான்னு பார்ப்போம்.
இப்போ sin 90யோட வேல்யூ 1 வந்துட்டு இதே மாதிரி சைனு காசு டேனு எடுத்துனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ மேத்துங்கிற மாடியூல் பற்றி உங்களுக்கு தெரியும்னா சிம்பிள் தான். பிரிண்ட்டு இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். ஹெல்ப்புங்கிற இன்புல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதில் உங்களுக்கு எந்த மாடியூல் பற்றி தெரியணுமோ அந்த மாடியூலோட நேம் கொடுத்து பேரந்தசில் கொடுத்து ரன் பண்ணோம்னா சிம்பிளாக முடிஞ்சு போச்சு வேலை. அந்த மாடியூல் பற்றி அவ்வளோ ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும். அந்த மாடியூலில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும். காசு எனக்கு மோர் வந்து கொடுத்தா வர மாட்டேக்கு, ஏன்னு தெரில. ஆனால் நீங்கள் சிஸ்டத்தில் ரன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க எல்லாமே வந்துடும். அதில் இருக்க ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ரேண்டம் கொடுத்திங்கன்னா போன ட்விட்டரில் ரேண்டம் பற்றி பார்த்தோம். அதில் நான் பாதி தான் சொல்லியிருந்தேன். அதில் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது ரேண்டமில். ரேண்டம் ஐயோ இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டமில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குன்னு மோர் கொடுத்தா எனக்கு வர மாட்டேக்கான சிஸ்டத்தில் நிச்சயமாக வரும். அதில் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்து கற்றுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாடினாலும் ஹெல்ப்புக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டுட்டோரியலில் பார்ப்போம்.